ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். பார்க்கலாம், 10 மணி நேரம் ட்ராவல். என்னென்ன அந்த 10 மணி நேரம் ட்ராவலில் பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வீட்டிலருந்து ஈரோடு பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியில் கிளம்பிட்டோம். அப்புறம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இதில் என்னென்னா சோலார் பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறணும். இப்போ எங்களுக்கு பஸ்ஸு அந்தியூருமுக்குலேருந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க. அந்தியூர்லேருந்து வரனால நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுக்குங்க அப்படின்ட்டாங்க. கண்ட்ரக்டர் நாங்கள் கால் பண்ணி கேட்டாப்ப அப்புறம் ஒரு வேளை சரி ஒரு 9 மணிக்கு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், 7:30க்கே நாங்கள் வண்டியில் போயிட்டோம். வண்டியில் போய் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு 7:30க்கே நின்றுட்டோம். 7:30க்கு நின்று 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வெயிட் மிஷின் இருந்தது. இந்த வெயிட் மிஷினில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். உனக்கு எவ்வளோ வெயிட்டு, எனக்கு எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு வெயிட் மிஷினில் ஒரு ஆளுக்கு 2 ரூபா. அதை போட்டு வெயிட் மிஷினில் போட்டு ஒரு சின்ன கார்டில் வசனம் மாதிரி இருந்தது. அந்த வசனம் படிச்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது அந்த வசனம் படிக்கிறப்ப. அப்புறம் உனக்கு என்ன வசனம் வந்தது, உனக்கு என்ன வசனம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கார்டில் வெயிட் மிஷினும் நம்மளோட வெயிட்டும் போட்டு அதில் நம்மளோட பற்றி ஒரு சின்ன ஒரு வசனம் போட்டிருந்தது. அது 2 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. சரி அதெல்லாம் பார்த்துட்டேன், ஜாலியாக இருந்துட்டு பஸ் எப்போ வரும் பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வருஷம் கழித்து நம்ம ராமேஸ்வரம் போகிறோமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போயுமே ராமேஸ்வரம் நாங்கள் வருஷம் போவோம். எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோ ஒரு மாதிரி இருக்கும், இந்த வருஷம் போகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நம்ம ஈரோடு பஸ் ஏறிட்டோம். எப்படியோ ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு இது நம்ம ஈரோடு ஜங்ஷன் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. அப்புறம் ராமேஸ்வரம் பஸ்ஸை பிடிச்சி ஏறி உக்காந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இது இருந்துட்டோம். அப்புறம் கடைசியில் இடையில டீ காஃபி டிஃபன் இந்த மாதிரிக்கு வண்டி நிறுத்தினாங்க. அது என்னன்னா ஒரு 12 மணிக்கு நிறுத்தினாங்க. எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் விடிஞ்சிருச்சு. ஒரு தூக்கம் போட்ட பஸ்லேயே 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சுக்கே போயிடலாம். நீ ரூம் போட வேண்டாம், பீச்சில் போய் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம கோயிலில் போய் லைனில் நின்றுறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அங்கே. நாங்கள் இடையில போயிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. 3 நாள் லீவில் சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி லீவில் போட்டதுனால எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கல. அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கே நாங்கள் கரெக்டாக போகிற அந்த கிளைமேட்டுக்கு இந்த நிறையா இது இருந்தது, போட்டு இருந்தது. எல்லாம் இந்த சின்ன சின்னதாக தெரியுது, அது எல்லாமே போட்டு தான். அப்புறம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கரெக்டாக அப்புறம் சூரியன் உதிக்கிற நேரம் அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டைம் ஆச்சுன்னு ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கேன். என்ன வர அதை வர கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு அதை எடுத்துகிட்டு எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு நாங்கள் லைனில் நிற்கலான்னு சொல்லிட்டு உள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. அப்படியே நம்ம கொண்டு போனாலும் வேஸ்ட்டு, ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வருவோம். ஏன்னா 22 தீர்த்தம், ஒரு ஆளுக்கு 25 ரூபா. அந்த 25 ரூபாயில் 22 புண்ணிய தீர்த்தம் தெளிப்பாங்க. அதெல்லாம் நம்ம தெளிச்சுட்டு அப்புறம் விடிய சாமி அந்த போட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு. ஒரு வழியாக நாங்கள் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு லைனில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ நான் வீடியோ எடுக்கல. கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வர வரைக்கும் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அப்புறம் எல்லாருமே திருநீர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராம இது மாதிரி வைப்பாங்க. அது என்னென்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா, ஒவ்வொருத்தராக ஒரு ஆளுக்கு 5 ரூபாய்ன்னு சொல்லிடுவேன். நாங்கள் 7 பேர் எடுத்தோம், 70 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அப்புறம் 70 ரூபாயா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ, இங்கே உன் திணீர் பாரு என் திணீர் பாருன்னு சொல்லிட்டு என் மண்டே பாரு உன் மண்டே பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அதை ஒரு இது பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ லைனில் நிற்கலாம் அப்படின்ட்டு லைனில் நின்று சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் மணி இவ்வளோ மணி நேரம் இருக்குது, 9 மணிக்கே நம்ம வந்துட்டோமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தனுஷ்கோடிக்கு தனுஷ்கோடி அப்துல் கலாம் சிலை நாங்கள் வருஷம் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த வருஷம் நம்ம போகாத கோயிலுக்கு போகலாம், இவ்வளோ மணி நேரம் ட்ராவல் இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் ட்ரெயினில் ஏறிட்டு அங்கே என்னடானா அவ்வளோ கூட்டம், கூட்டம் அவ்வளோ கூட்டமாக பயங்கரமாக எவ்வளோ ஒரு மணி நேரம் நடந்திருப்போம் ட்ராவல் இந்த ட்ரெயினுக்கு மட்டும். 12:15 நடக்க ஆரம்பித்தா 1:15 ட்ரெயினை பிடிச்சி உட்காந்து அப்புறம் ஓரளவுக்கு எல்லாருமே சேஃப்டியாக உட்காந்துட்டு அப்புறம் பாமன் எந்த ட்ரெயின் போனாலும் முக்கியமாக பாமன் பாலம் வழியாக தான் போகும்.
ராமேஸ்வரத்தில் வந்து எந்த பஸ் எடுத்தாலோ பஸ்ஸோ ட்ரெயினோ எது எடுத்தாலுமே நம்ம பாமன் பாலம் தாண்டி தான் வரணும். அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன் பாமன் பாலம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எல்லாம் செல்லில் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குறது இதான் ஃபஸ்ட்டுன்னு அதை நாங்கள் பார்த்து பார்த்து சர்வீஸ் ஆயிடுச்சு. வருஷம் வருஷம் போயிட்டுருக்குறோமல்ல, அதனால் வந்து எங்களுக்கு பழகிருச்சு. அதனால் தெரியவில்லை அவ்வளோவுக்கு. புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்பயும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலுமே அந்த பாமன் பாலம் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும், சூப்பராக இருக்கும். பாமன் பாலம் நம்மளும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பாலத்து மேலே நின்று எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க காலைல நான் வந்துட்டு ஹாய் ஹாய்ன்ட்டு நானாலும் பாய் சொல்லிட்டு தான் வந்தேன் உண்மை. அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு கடைசியில் இந்த நம்ம இப்படி பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமே, திடீர்னு செல்லு கீழே விழுந்தால் என்ன ஆகணும் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு தண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யாருமே எடுக்கல, பயந்துட்டேன். இவ வாய் வச்சுட்டா உண்மையிலுமே விழுந்தாலும் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வர நாங்கள் ஃபன் பண்ணிட்டு தண்ணிட்டு இருந்தோம். நான் ஏன் ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் வரவங்க எல்லாருமே எஃப்எம்மு, ஸ்பீக்கர் பாக்ஸு, ப்ளூடூத் பாக்ஸு இதெல்லாம் வச்சு சவுண்டு ஃபுல்லாக வச்சு டான்ஸ் ஆடிட்டு, எல்லாம் அவங்க பசங்களுக்குள்ளேயே கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் மலையாளத்துக்காரர் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. நம்ம நாட்டுக்காரங்க நம்ம பாஷையில் யாருமே இல்லை. எல்லாம் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி தான் பேசுனாங்க. சரி தம்பி, இப்போ ட்ரெயின் பக்கத்தில் இவ்வளோ ஜன்னல்கிட்ட உட்காந்துட்ருக்கேன், இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அது எனக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு அவனை ஒரு சேஃப்டியாக உட்கார வச்சுட்டு ஜன்னல்கிட்டயே உட்கார வச்சுட்டு சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருக்க பார்த்துட்டு அவன் நல்லா தூக்கத்திலேயே இருந்தான். அவனை எல்லாருமே தூக்கல் கண்ட்ரோல் 2 நாளாக தூங்காமல் இருந்தான். அப்புறம் ஒரு வழியா நாங்க வந்து என்னாச்சுன்னா, பாமன் பாலம் தாண்டி வந்துட்டோம். பாமன் பாலம் தாண்டி வந்துட்டு இதெல்லாம் உப்பு தயாரிக்கிற இடமாம். உப்பு தயாரிக்கிற இடம் பார்த்துட்டு, சரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலான்ட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா பயங்கர ரூல்ஸ்ப்பா சாமி. இந்த கோயில்லாம் அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது. உள்ள கோயிலுக்குள்ள எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போய் அது ஒரு லாக் அவுட்ல போய் போட்டு சார்ஜர் ஒயர் அது தனியா வைக்கணும்னு சொல்லி, அதெல்லாம் தனியா எடுத்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் போனோம் மீனாட்சி கோயிலுக்கு. அப்புறம் ஒரு வேளை போய் சாமி வேணா திருப்தியாக நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து நாங்கள் கடைசியாக ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போட்டோம். இது எல்லாமே விட கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க வேணாம், பட் அது எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் போனப்போ எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.